ஸோ நிறைய கிட்ஸ் வந்து இந்த சம்மர் டைமில் ஃபீவரோடு வர்றாங்க. எந்த சிம்டமுமே கம்ப்ளீட்டாக இல்லை. காஃப் இல்லை, கோல்டு இல்லை, வாமிட்டிங், லூஸ் மோஷன் எதுவுமே கிடையாது. பட் வாட்டர் இன்டேக் மட்டும் கம்மியாக இருக்குது, ஒழுங்காக தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட். ஸோ இவங்களுக்கெல்லாம் யூரின் செக் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸுக்கு வந்து கல்ச்சர் பாசிட்டிவ் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இது எதனால் சம்மர் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம பிளாடர் வந்து ஒரு ப்ரோக்ராம்டு. ஸோ இத்தனை எம்எல் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக யூரினோட சென்சேஷன் வந்துடும். ஸோ ஒழுங்காக கிட்ஸு வந்து தண்ணி எடுக்காதனால நிறைய நேரம் யூரின் வந்து பிளாடரில் தேங்கி இருந்து அது இன்ஃபெக்ஷனாக கன்வெர்ட் ஆகி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகி குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து சம்மர் டைமில் கிட்ஸு வந்து தேவையான அளவுக்கு அடிக்வேட்டாக தண்ணி எடுக்கணும். ஸோ எவ்வளவு தேவை அப்படிங்கிறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.